Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 2 numbers and sequences. Exercise 2.5 fourth sum. Find the 19th term of an AP minus 11, minus 15 and minus 19 சொல்லிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு AP arithmetic progression. ஸோ என்னென்னா 19th டேர்ம்னா என்னென்னா T19 தான் 19th டேர்ம். ஸோ இது நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு இது AP என்பது இது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த APயில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேர்மு காமன் டிஃபரன்ஸ்னு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம ஃபார்முலாவில் போட்டு இதை கண்டுபிடிக்க முடியும். T19 பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஸ்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னாலே -11, அதாவது தொடக்கத்தில் எந்த டேர்ம் இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ D is equal to -15, அதாவது D is equal to T2 minus T1, -15 மைனஸ் ஆஃப் இந்த -11. ஸோ -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸு. ஸோ 15 minus 7 4, பெரிய நம்பர் 7 மைனஸ். ஸோ D is equal to -4, A is equal to -11 கிடச்சிட்டு. ஓகே, அப்போ ஏயும் கிடச்சிட்டு டியும் கிடச்சிட்டு. இப்போ பாருங்கள், Tn is equal to A plus n minus 1 into D. இது ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. இதுதான் நம்ம ஜென்ரல் டேர்ம் ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் அன் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். அதாவது ஸோ நம்மளுக்கு ஏ தெரியும். ஏ என்னென்னா -11 ப்ளஸ் அங்கே எந்த டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா n மைனஸ். அது எப்படி இருக்கட்டும், நம்ம ரெண்டாவது சப்ஸ்டியூட் பண்ணலாம். டி என்னென்னா -4 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் தான் 19th டேர்ம். ஸோ 19 -11 ப்ளஸ் என்ன வேலை 19 -1 into -4. பாருங்கள், T19 என்பது -11 ப்ளஸ் 18 into -4. ஸோ 18 into -4 வந்து -72. ஸோ T19 is equal to -11 plus into -72. So T19 is equal to -11 -72 is equal to T19 is equal to -83. So 72 11 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 383 தான் வருது. ஸோ 19th term of the AP -19 is -83. ஸோ நம்ம தான் டேர்மை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.